ஹாய், ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னர் ரெசிபி பார்க்கலாமா? கம்பு தோசை தான் நான் இன்னைக்கு காட்ட போகிறேன். என்னன்னா 4 கப்பு வந்து நீங்கள் அரிசி, 1 கப்பு வந்து உளுந்து எடுத்துப்பீங்க, கரெக்டுங்களா? அதே மாதிரி நான் வந்து இன்னைக்கு 3 கப்பு கம்பு, 1 கப்பு வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே மாதிரி அது 4 கப் ஆயிடுச்சுங்களா. அதுக்கப்புறம் 1 கப்பு வந்து உளுந்து நான் எடுத்திருக்கேன். நான் வந்து வெந்தயம் கொஞ்சமா, அப்புறம் ஜவ்வரிசி நான் வந்து ஒரு 1/4 கப்பு வந்து ஆட் பண்ணுவேன். நல்லா சாஃப்டாக வரும், ஸ்பாஞ்ச் மாதிரி வரும். தோசையாகட்டும் இல்லை இட்லி ஆகட்டும், இது நான் வந்து ஓவர் நைட் நல்லா 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே வந்து சோக் பண்ணி வச்சுருவேன். ஸோ இப்படி தான் நான் வந்து கம்பு தோசை மில்லட் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, என் தாத்தாவும் அம்மாவும் ஒரு 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று வந்து சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், நம்ம நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். இன்னொன்று வந்து மருத்துவருக்கு கொடுக்குறத விட வாணியருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் பண்ணுறதை விட நல்லா வாங்கி நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த மாதிரி நிறைய செஞ்சிட்ருக்கேன். பட் நான் போடுறதில்ல. உங்களுக்கு வேணும்னா இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து வீடியோலலாம் இன்க்ளூட் பண்ண பார்க்குறேன். பாய்.